காலை நேரம். சமையலறையில் இஞ்சி டீயின் வாசனையும் சுட்டு கொண்டிருக்கும் தோசைகளின் மனமும் பரவியிருந்தது. மானசி வேகமாக கையசைத்து சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போது அறையிலிருந்து கடுமையான குரல் ஒரே சத்தமா வந்தது. மானசி, மானசி, எங்க போய் தொலைஞ்ச? சீக்கிரம் இங்க வா. குரல் ரொம்ப கடுமையா கோபத்தோடு இருந்ததால மானசியின் மனசு மூச்சு வேகமாக போக ஆரம்பிச்சது. அவள் அவசரமா தோசை சுட்டு அடுப்பை அணைத்துக்கிட்டு கையெதிர்த்து ஓடினான். அவள் அறை வர்றதுக்குள்ள அந்த குரல் மீண்டும் முழங்கினது. மானசி, கேட்க மாட்டியா நீ? ஏங்க, என்னாச்சு? அவள் நடுங்கும் குரலில் கேட்டா. நீ என் முதல் குரலுக்கு முன்னாடியே வரணும்னு எத்தனை தடவை சொன்ன? நீ ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு மானவ் அவன் சட்டையை தூக்கி மானசி கிட்ட போட்டு, இந்த சட்டையை அயன் பண்ணி கொடு, இப்பவே இதை வேணும்னு இருக்கேன். மானசி அவசரமா அந்த சட்டையை எடுத்து அயன் பண்ண ஆரம்பிச்சா. அப்போ பாத்ரூம் பக்கம் இருந்த மானவ் பெரிய குரலில் கத்தினான். மானசி, டவல் எங்க போச்சு? டவல் எடுத்துட்டு வந்துதா. நேரம் ஆச்சு. மானசி அயன் பண்ண வச்சுட்டு டவல் எடுத்துட்டு ஓடினான். பாத்ரூம் கதவுக்கு போய் டவலை உள்ள நீட்டினாள். இதோ இதையும் செய்ய சொல்லணுமா? மானவ் எரிச்சலோட அந்த டவலை கையில வாங்கினான். மானசி திரும்பி அயன் பண்ண முடிக்க போற வேகத்துல நடந்து வந்தா. அவ கால் மூளைய அடிச்சு தாங்க முடியாத வலியால நடுங்கினான். வலியால அவ முகம் செவப்பா மாறிடுச்சு. அவ அந்த வலியோட சட்டையை அயன் பண்ண ஆரம்பிச்சா. சட்டையின் ஒரு மூலையில சின்னதா தீ பிடிச்சு கருப்பாகி போயிடுச்சு. அதை பார்த்த மானசி இப்ப என்ன பண்றதுன்னு பயந்துட்டா. அதுக்குள்ள மானவ் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு என் சட்டை ரெடியான்னு கோபத்தோட கேட்டான். அவளால் பதில் சொல்ல முடியல. அவன் அந்த கருப்பா சட்டையை பார்த்ததும், என்னடி பண்ணி வச்சிருக்க? இது எனக்கு ரொம்ப முக்கியமான சட்டை, உன்னால ஒரு வேலையையும் சரியா செய்ய முடியாதான்னு ரொம்ப கோபத்தோட சீறினான். அப்போ பக்கத்துல இருந்த ஜோதி, மானவின் அண்ணனின் மனைவி, அடையோட உள்ள வந்தாங்க. அவ சொன்னா, ஏங்கமான ஒரு சட்டை கிழிஞ்சதுக்கு இவ்வளவு கோபமா? பாவம், இந்த பொண்ணுக்கு எதுவும் சரியா செய்ய தெரியாதே. நான் உங்க அண்ணா சட்டை எடுத்து தரேன், அதை போட்டு ஆஃபீஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி ஒரு கேலி செய்தா. அது சரி, நீங்க என் சகோதரியோட திருமணம் செய்திருந்தா வாழ்க்கை ரொம்ப வேற விதமா இருக்கும். அவ ஒரு பெரிய சிரிப்போட சொன்னான். அவளோட அந்த சொற்களும் மறைமுக கிண்டலும் மானசியின் மனசுக்கு ரொம்ப தாக்கத்தை கொடுத்தது. அவளோட கண்கள் நிறைய வலியோட நீர்த்தது. ஆனாலும் அவ அழுகை அடக்க முயற்சி செஞ்சா. ஜோதி வெளியே போன பிறகு அறையில ஒரு வினோதமான அமைதி நிலவியது. மானசி தைரியமா பேச ஆரம்பிச்சா. நீங்கள் என்னங்க இப்படி ரொம்ப கோவப்படுறீங்க? நான் ஒத்துக்கிறேன், என் தப்பு தான். ஆனால் நீங்கள் ரொம்ப அமைதியாக கூட பேசலாமே. எல்லா விஷயத்துக்கும் ஒரே சத்தமாக பேசணுமா? இதை கேட்டுட்டு மானவ் கடுப்பாக பார்த்து, என்ன நீ சொல்ல வர? இப்போ இந்த தப்புக்கு நான் காரணமா? மானசி கலங்கி போய், இல்லை, நான் உங்களை குற்றம் சொல்லலை. நான் சொல்கிறது அவன் மெல்ல சொல்ல ஆரம்பித்தாலும் மானவின் கோபமா நிறைந்த முகத்தை கண்டதும் அவள் குரல் நடுங்க ஆரம்பிச்சது. மானவ் சீறினான். நான் எப்படி பேசணும் நீ எனக்கு சொல்லித்தரியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மானவ் அவளோட தலைமுடிய பிரிச்சு இழுத்தான். மானசி வேதனையோட, விடுங்க, என்னை விட்டுடுங்க என்று அழுது அவன் பிடியிலிருந்து தப்பி வெளியேறினாள். அவள் அழுகையோட, நானும் ஒரு மனுஷி தானே, இப்படி கொடுமை அசிங்கத்தை நான் சமாளிக்க முடியலன்னு அப்படின்னு அவ சொன்னான். மானவோ ரொம்ப கடுப்பா, சரி என்ன பண்ண போற சொல்லு, நீ என்ன செய்ய போற அப்படின்னு கேட்டுட்டே அவ பக்கத்துல போய் மானவ் ரொம்ப கோபத்தோட மானசிக்கு திடீர்னு பலமா கன்னத்துல அரைந்தான். அந்த சத்தம் முழு அறையையும் அதிர வைத்தது. மானசிக்கு ரொம்ப தாங்க முடியாத சோகமா இருந்தாலும் அவ துடிக்காம அமைதியா இருந்தா. அந்த நேரத்துல கதவுக்கு பக்கம் நின்று கொண்டிருந்த அஞ்சு, அவளோட 5 வயது மகன், இதெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டான். அவன் பாவமா அவனோட அம்மா பயந்து நிற்பதையும் அப்பாவோட கோபத்தில் கண்ணை பார்ப்பதையும் பார்த்து உடம்பு நடுங்குச்சு. அவனோட அம்மா அருகே ஓடி வந்து அவளை பிடிச்சு கட்டினான். டேடி, மம்மியை அடிக்காதீங்க. அவன் கதறி அழுதான். அவனோட குரல் ரொம்ப பயமா நடுங்கினது. அதை கேட்டுட்டு மானவ், உங்க அம்மா மாதிரியே நீயும் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டியா? நீயும் ஒரே மாதிரி தான், இப்போ உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அஞ்சுவுக்கு கை உயர்த்த செஞ்சான். அது பார்த்து துடிச்ச மானசி அவனோட முன்னாடி வந்து, என் குழந்தைக்கு ஒரு அடி கூட படக்கூடாது, நான் இருக்கேன், நீங்கள் அவனை அடிக்கக்கூடாது. அவ அஞ்சுவை தனது மார்போடு கட்டி கொண்டு சத்தமாக சொன்னான். அவளோட கண்களில் கோபமும் ஒருவித துயரமும் கலந்திருந்தது. அடுத்த சில நிமிஷங்களில் மானவ் கடும் கோபத்துடன் மானசிக்கே தவறான வார்த்தைகள் பேச ஆரம்பிச்சான்.
சில நேரம் அப்படி அவன் எரிச்சலோடு இருந்தவன் வேற ஒரு சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு அவசரமாக பைய எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டான். கதவை டம் என்று அடைச்சி விட்டு போனான். அந்த கதவின் சத்தத்தோட வீட்டில் முழு அமைதி நிலவியது. மானசி தனது முழங்கால்களால் தரையில் அமர்ந்து அஞ்சுவை பிடிச்சு கொண்டே அழுதாள். அஞ்சு கண்ணீரோட அவன் அம்மாவிடம் கேட்டான், மம்மி, டாடி எப்பவும் இப்படி கோவமா தான் இருப்பாரா? மானசிக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியல. அவள் அவனை நெஞ்சில் கட்டி கொண்டு உட்கார்ந்துட்டு அவனை தேற்ற முயற்சி செஞ்சான். ஆனாலும் அவள் மனசுக்குள்ள பழைய நினைவுகள் வந்தது. மானசி ஒரு சாதாரணமான பண்பாட்டு பெண்ணா இருந்தா. அவ 10 வயசு இருக்கும்போது அவளோட அம்மா அப்பா 2 பேரும் இறந்துட்டாங்க. அப்புறம் அவளோட மாமா அத்தை தான் பார்த்தாங்க. அத்தைக்கு அவளோட மீது பரிவு இல்லாததாலும் மாமா மட்டும் அவளை கவனமா பார்த்து வளர்த்தாரு. படிப்பு முடிச்ச பின்னாடி மானசி ஒரு கல்லூரியில் ஆசிரியையாக வேலை வாங்கினான். அவளோட மாமா மானசிக்காக நல்ல வாழ்க்கை துணையை தேட ஆரம்பித்தார். அதே நேரத்தில் மாணவின் அப்பா ராஜேஷுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அவரும் மாணவுக்கு சீக்கிரம் திருமணம் செய்து வைக்கணும்னு முடிவு பண்ணினார். ராஜேஷும் மானசியின் மாமா சுரேஷும் நல்ல நண்பர்கள். ஒரு நாள் ராஜேஷ் சுரேஷின் வீட்டுக்கு வந்தார். அப்போ மானசியை பார்த்தாரு. அவள் பண்பாட்டும் சாந்தமான நடத்தையும் பார்த்து ராஜேஷுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவரே மாணவுக்காக மானசியின் கல்யாணத்தை பற்றி பேசினாரு. சுரேஷும் ஒத்துக்கொண்டார். ஆனால் இதுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. மாணவின் அண்ணியின் மனைவி ஜோதி ரொம்ப கபடமாக இருந்தா. அவள் மாணவின் திருமணம் அவளோட தங்கை நீத்துவ திருமணம் செய்யணும்னு திட்டமிட்டு இருந்தா. ஜோதி ராஜேஷிடம் சொன்னா, மாமா, மானசி நல்ல பொண்ணு தான், ஆனால் என் தங்கையை விட அவளுக்கு எந்த பொருத்தமும் இல்லை. மாணவுக்கும் மானசிக்கும் கல்யாணம் நடந்தது. மாணவின் அப்பா ராஜேஷ் மானசியை ஒரு நல்ல பெண்ணா நினைத்து மாணவுக்கு திருமணம் முடிச்சிட்டாரு. ஆனால் மாணவின் அண்ணி ஜோதிக்கு இது பிடிக்கல. ஜோதி மாணவின் அப்பாவிடம் சொன்னாள், மானவ் ரொம்ப ஸ்மார்ட்டு, மாடர்ன், அவன் வாழ்க்கை துணை அழகா பிரமாதமாக இருக்கணும். மானசி சாதாரணமாக இருக்கிறாளே, அவன் லைஃபுக்கு சரி கிடையாது. ஆனால் ராஜேஷ் அவளோட பேச்சை கண்டு கொள்ளாமல் கல்யாணம் முடிச்சிட்டாரு. கல்யாணத்தின் பிறகு மாணவின் கோரிக்கைக்கு மானசி தன் வேலையை விட்டுட்டு வீட்டிலே தங்கிக்கிட்டு எல்லாரையும் சந்தோஷமாக வைக்க முயற்சி செஞ்சாள். அவள் மாமியாரையும் ஜோதியையும் பெரியவங்க மாதிரி மரியாதை பண்ணினான். ஜோதிக்கு இது பிடிக்கல. ஜோதிக்கு மானசி வீட்டில் எல்லாராலும் மதிக்கப்படுறது பிடிக்கல. அவள் மானசியை எப்போவுமே குற்றம் சொல்ல முயற்சி செய்தாள். மாணவின் நடத்தை மாற ஆரம்பித்தது. ஒரு நாள் மானசி தன் பக்கத்து வீட்டுக்கு போயிருந்த போது ஜோதி மாணவிடம் சொன்னால், நீ ரொம்ப ஸ்டைலிஷ், அழகா இருக்க, ஆனால் உன் மனைவி ரொம்ப சாதாரணமாக இருக்காளே, உங்களுக்குள்ள எந்த பொருத்தமும் இல்லை. இந்த வார்த்தைகள் மாணவின் மனசுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியது. அதுக்கு பிறகு மாணவி நடத்தை மானசிக்கே எதிர்மறையாக மாறி போச்சு. அவளை அடிக்கடி திட்டினா அவமதிக்கிறது சர்வ சாதாரணமாக ஆகிடுச்சு. மானசி ஒரு நாள் அவளோட மாமியாரிடம் இதை பற்றி பேசினான். ஆனால் மாமியார் சொன்னாங்க, கணவன் மனைவிக்கு இடையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், இதை யாரிடமும் சொல்லாமல் அவங்க 2 பேரும் சமாதானம் ஆகிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுக்காதபடி பேசிட்டு போயிட்டாங்க. மாணவின் அப்பா ராஜேஷ் மானசியின் நிலையை புரிஞ்சுக்கிட்டாரு. அவரால் தன் மகன் மாணவின் தப்பை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்க முடியல. அவர் தனியாக மாணவோட பேசி தட்டி கொடுத்தாலும் மாணவ் அதை கண்டுக்காம வேற வழியே நடந்தான். ஒரு நாள் ராஜேஷுக்கு ரொம்ப திடீர் ஆரோக்கிய பிரச்சனை வந்துச்சு. அவருக்கு மாரடைப்பு வந்தது. மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்குள்ள அவர் காலமானார். அவரின் மரணத்துக்கு பிறகு மாணவுக்கு முழு கட்டுப்பாடு கலைந்து அவனோட நடத்தை ரொம்ப மோசமாகிடுச்சு. மானசிக்கு மகன் பிறந்தது. கல்யாணம் ஆனதுக்கு பிறகு 1.5 வருடத்துக்கு பிறகு மானசிக்கு ஒரு மகன் பிறந்தான். மானசிக்கு தோணுச்சு, குழந்தை பிறந்ததுனால மாணவின் நடத்தை மாறும். ஆனால் அது அவளோட கனவாயிடுச்சு. மாணவின் ஆறாத நடத்தை. மாணவ் தினமும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான். வீட்டில் முழுக்க மதுபான வாசனை பரவினது. மானசி வீட்டை நன்றாக வைத்து கொண்டு அஞ்சுவை கவனித்தாலும் மாணவுக்கு இதெல்லாம் ஒரு கவலையும் இல்லை. மானசியின் முயற்சி. ஒரு நாள் மானசி தைரியமாக மாணவர்கிட்ட கேட்டா, நீங்கள் இப்படி எப்பவும் லேட்டாக வீட்டுக்கு வந்து குடித்து கொண்டே இருக்கீங்க, கொஞ்சமாவது குடும்பத்துக்கு கவனம் செலுத்த முடியாதா? ஆனால் மாணவ் கேட்டதற்கு பதில் ரொம்ப கோபத்தோடு திட்டினான். என்ன, நான் வேலை செய்கிறேன், வீட்டை நடத்துகிறேன், நீ என்ன பண்ணுற? சாப்பாடு செய்கிற, குழந்தைய கவனிக்கிற, நீ ஏன் செலவில் வாழ்ந்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லி குடி பாட்டிலை தரையில் அடித்தான். அவளையும் தள்ளி தரையில் விழ வைக்க செய்தான்.
அவமானத்தால் வாழும் மானசி இந்த நடவடிக்கையால் மன மோசமாக இருந்த மானசி அந்த இரவு முழுக்க தூங்காமல் அழுதா. மறுநாள் சமையல் அறையில் இருக்கும்போது ஜோதி அவளோட அண்ணி வந்தா. மானசி, நீ இப்போ நிச்சயம் கலகத்தில் தான் இருப்ப. நேற்று இரவு நீங்கள் சண்டை போட்ட சத்தம் எங்கள் ரூம் வரைக்கும் கேட்டுச்சு அப்படின்னு சிரிச்சு கேலி செய்தா. ஜோதி தொடர்ந்தா, நான் முதல்ல சொன்னேன், நீ இந்த வீட்டுக்கே சரியான பொண்ணு இல்லை. உன் கணவரையும் இந்த வீட்டையும் சரியாக பார்த்துக்க முடியல. மானசி வேதனையோட சொன்னான், அக்கா தயவு செஞ்சு இப்படியே பேசாதீங்க, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். ஆனால் ஜோதி சொன்னா, கஷ்டப்பட்டு இருக்கிறது நீ இல்லை, உன்னால தான் மானவ இப்படி சிரமப்பட்டு இருக்கான். நீ அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட. ஜோதி சொல்லிக்கிட்டே அவ காலை உணவை எடுத்து விட்டு வெளியே போயிட்டா. மானசியின் பொறுமை இப்போ உடஞ்சு போச்சு. ஆனால் அவள் மனசை சுற்றி ஒரு ஆறுதல் சொல்வதற்கு கூட யாரும் இல்லை. கொஞ்ச நேரம் யோசிச்சு ஒரு பையை எடுத்துட்டு தன் குழந்தைகளோட ட்ரெஸ்ஸுகளை பேக் பண்ணி கஷ்டப்படாமல் அவங்க வீட்டுக்கு போயிடுறா. மானசி தன் வீட்டுக்கு வந்த உடனே அவளுக்கு ஒரு நிம்மதி இருந்துச்சு. இங்கே கூட எனக்கு ஆதரவு கிடைக்கும், என் கவலைகளை யாராவது புரிஞ்சுக்குவாங்கன்னு நினச்சா. ஆனால் அவள் தன் மாமா அத்தையிடம் பிரச்சனையை சொன்னதும் அவர்களின் பதில் அவளை கனமாக கலங்கச் செய்தது. அவளுடைய மாமா அத்தை கொஞ்ச நேரம் தனியாக பேசி கொண்டு வந்தாங்க. மாமா ஆழமாக மூச்சு விட்டு, பாரு மானசி, ஒரு பெண்ணு ஒவ்வொரு வீட்லேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருப்பது வழக்கம்தான். ஒரு சில சமயம் கோபத்தில் வார்த்தைகள் ஓவராக வரலாம். ஆனால் அதனால் அங்கேருந்து ஒரேடியாக வருவதற்கு முயற்சி செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. பொறுமையாக எல்லாம் சரி செய்யணும், இது உன் பொறுப்புன்னு சொன்னார். மானசி அதை கேட்டு அதிர்ந்து போயிட்டா. அவள் ஏதாவது சொல்கிறதுக்குள்ள அத்தை சொல்கிறாங்க, பார் மானசி, பெண்களின் வீடு எப்போதுமே அவளது மாமியார் வீடு தான். நீ இங்கே தங்கிட்டா எங்கள் சமுதாயத்துக்கு என்ன பதில் சொல்வது? எங்களுடைய பொண்ணு கல்யாணம் பண்ணும் தருணத்தில் இந்த பேச்சு எங்கே வருமோ? பொறுமையாக உன் குடும்பத்தை பாரு. அத்தையின் இந்த சொற்களை கேட்டதும் மானசியின் மனசு மிகவும் அவமானமானது. நான் அந்த நரகத்திற்கு திரும்ப போகவே மாட்டேன்னு அவ கண்ணீர் கலந்த குரலில் சொன்னாள். ஆனால் மாமா கோபத்துடன், போதும், இனிமேல் எந்த வாதம் வேண்டாம், எங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறோம். நீ நாளைக்கே காலை திரும்ப போய் உன் பொறுப்புகளை செய். அந்த இரவு மானசி தூங்கவே முடியல. அவள் மத்தியில் பார்த்து படுத்திருந்தா. அவள் கண்களில் கண்ணீரோடு துன்பத்துடன் கூடிய கோபமும் இருந்தது. அடுத்த நாள் காலை மானசி அமைதியாக தன் பை எடுத்துக்கிட்டு திரும்பவும் தனது மாமியார் வீட்டுக்கு சென்றாள். கதவை திறந்ததும் ஜோதி குதர்க்கமாக பேசினான், அட வந்துட்டியா ராணி? மாமாத்த உன்னை 2 நாட்கள் கூட தாங்க விடலையா? மானசி எந்த பதிலும் சொல்லலை. அவ தெரிந்து கொண்டாள், ஜோதிக்கு பதிலடி கொடுத்தாலும் அது ஒரே வீண் முயற்சி தான். அதற்கு பிறகான நாட்கள் மானசிக்கு இன்னும் கடினமானவையாக மாறின. இப்போது மானவ் மற்றும் ஜோதி இருவரும் மானசிக்கு அவள் வீட்டிலிருந்து எந்த உதவியும் கிடைக்காது என்று புரிந்து கொண்டனர். மானவின் நடத்தை இன்னும் கடுமையாக மாறியது. அவர் இப்போது ஒவ்வொரு இரவும் மதுவில் மிதந்து வந்து மான்சியை அவமானப்படுத்துவதற்காக குடும்பத்தினரின் முன்னால் அவளை கொச்சைப்படுத்த தொடங்கினான். ஆனால் ஒரு நாள் அஞ்சு அவள் மகன் நோய்வாய்ப்பட்டான். வெகு நேரமாக காய்ச்சல் கொழுந்திய குழந்தையுடன் மானசி முழு இரவும் விழித்திருந்தாள். மானவை பல முறை எழுப்ப முயன்றாள். ஆனால் அவன் கோபமாக, என்னை தூங்க விடு, இதெல்லாம் உன் வேலைதான், எனக்கு தேவையில்லை என்று கூறி அனுப்பிவிட்டான். அடுத்த நாள் காலை மானசி தனது மகனை டாக்டரிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்று கூறினாள். ஆனால் மானவ் மிக வெளிப்படையாக, டாக்டரிடம் போகணும்னு உனக்கு தெரிஞ்சா ஒரு ஆட்டோ பிடிச்சுக்கிட்டு போயிட்டு வா, எனக்கு நேரம் இல்லை என்றான். உள்ளுக்குள் உடைந்து போன மானசி தானே டாக்டரிடம் சென்று அஞ்சுவின் சிகிச்சையை செய்தாள். இந்த வாழ்க்கையே தன்னுடைய விதி என உணர்ந்திருந்தாள். அதே மாதிரியே நாட்கள் போய்கொண்டிருந்தன. ஆனால் இன்று ஒரு சட்டை எறிந்து போன விஷயத்தில் மானவ் மிருகத்தனமாக நடந்து கொண்டான். மானசியை எதிரே அடிக்க முயன்றதை அஞ்சு பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தான். அவன் தன் அம்மாவை உடம்புக்கு பிடித்து கொண்டு கண்ணீர் வரவோடு நடுங்கிக் கொண்டிருந்தான். அஞ்சுவின் நிலையை பார்த்து மானசி யோசிக்க தொடங்கினாள். நானும் என் குழந்தையும் இந்த நரகமாக இருக்கும் வாழ்க்கையிலிருந்து எப்படி தப்பிக்கலாம்? சில நேரத்திற்கு பிறகு அவள் தன் கைபேசியை எடுத்து கொண்டு கல்லூரி நண்பர்கள் குழுவில் நடக்கும் உரையாடலை படிக்க தொடங்கினாள். ஒவ்வொரு ஆண்டும் அவளது கல்லூரி தோழிகள் ஒரு சந்திப்பு ஏற்பாடு செய்வார்கள். இன்று கூட அதே தலைப்பில் பேச்சு நடந்து கொண்டிருந்தது. அவளுக்கு எப்போதுமே கெட் டுகெதருக்கு போகணும்னு ஆசை தான் இருந்துச்சு.
ஆனால் மாணவ கூட பேசி தகராறாகும் பயத்தில் ஒவ்வொரு முறையும் அதையெல்லாம் மறுத்து விட்டாள். இந்த முறை அவள் தன்னை தடுக்கவே இல்லை, முடிவு செய்து விட்டுருச்சு. 2 நாள் அப்படியே போச்சு. கெட் டுகெதர் நாள் வந்தது. மாணவ் வீட்டிலிருந்து கிளம்புனதுக்கு பிறகு மானசி ரெடியாகிட்டு அஞ்சை கூட எடுத்துக்கிட்டு அவள் வீட்டிலிருந்து கிளம்பிட்டா. அங்கே தோழிகளை சந்தித்ததும் அவள் முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சின்ன சிரிப்பு வந்தது. கயல் அவளை பார்த்ததும், அடடா மான்சி, நீதானா? உனக்கு என்ன ஆயிடுச்சு? நம்ம கல்லூரியில் அழகின் ராணி தானே நீ, இப்போ முகமே மந்தமாயிருக்கேன்னு கேட்டா. மானசி சும்மா தலை குனிஞ்சிட்டு இருந்தாள். கயல் கேள்வியை கவனிக்காம மறைக்கணும்னு பார்த்தா. அப்பவே கயலின் கண் அவளுடைய கழுத்துல கூட இருந்த அடிச்ச குறி மற்றும் காயங்கள்ல பட்டுச்சு. இது என்ன மான்சின்னு கயல் கேட்டதும் மானசி பதில் சொல்லாம அடங்கி போயிட்டா. ஆனா தோழிகள் திரும்பவும் கேட்க கேட்க மானசிக்கு கட்டுப்பாடு இல்லாம கண்கள்ல கண்ணீர் வடிய ஆரம்பிச்சிடுச்சு. தினமும் நடந்ததையும் எவ்வளவு நாளா மாணவ என்னை எப்படி துன்புறுத்துறான்னு சொல்லி அழுது விடுறா. அதை கேட்டு கயலின் கண்களிலேயே நீர் பெருகிடுச்சு. மானசி, உனக்கே தெரியலையா? நீயும் உன் அஞ்சும் ஒரே நரக வாழ்க்கையில் இருக்கிறீங்க. உன் வாழ்க்கையையும் உன் மகனின் வாழ்வையும் கெட்டு போகிறதுக்கு காரணம் உன் பொறுமை தான். நீ அடங்கி அவன் சொல்லினபடி நீ வேலையை விட்டது உன்னுடைய தவறு. நீ படித்தவ, சாமர்த்தியமானவ. அப்படி இருக்க எதுக்கடி இந்த கொடுமையை பொறுக்கணும்னு எண்ணலைன்னு சொல்லி அவளுக்கு நேர்முகமாக கேள்வி கேட்குறா. கயல் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மானசியின் மனசை முத்திரை போல பதிஞ்சிடுச்சு. மற்றவர்கள் எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் கயலும் மானசியும் அங்கேயே மிதந்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க. முடிவில் கயல் அவளை காரில் விட்டு கிளம்பும்போது, மானசி, எப்போதாவது உதவி தேவைப்பட்டா தயக்கம் இல்லாமல் என்னை கூப்பிடு, நானும் உன்னோட இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டா. வீட்டுக்கு திரும்பும்போது மானசி கவலையோடவே வந்து பார்த்தா. மானவ் இன்னும் வரல. அந்த காட்சியை பார்த்ததும் அவள் உள்ளத்துக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைச்சிது. அவனுக்கு தெரியாமலே இருக்கணும், இல்லைன்னா இன்னும் என்ன நடக்கும்னு அவன் மனசுக்குள்ள பயந்துக்கிட்டே இருக்கிறா. அடுத்த நாள் காலை அஞ்சை பள்ளிக்கு அனுப்பினவுடன் மானசி மாணவுக்கு காலை உணவு தயாரிக்க ஆரம்பிச்சா. அதுக்குள்ள மாணவ் அறையிலிருந்து வெளியே வந்து காலை சாப்பிட்ற போறதுக்குள்ள ஜோதி அந்த ரூம்ல பத்த வைக்கிறா. தம்பி, உன் மனைவிய நீ எப்பொழுதும் கட்டுக்குள்ள வச்சுக்கோ. சும்மா மகாராணி மாதிரி முழு நாளும் காணாம போயிடுறா. எங்க போயிருந்தான்னு யாருக்கும் தெரியல. நான் தான் வீட்டு எல்லா வேலையும் பார்த்தேன். இப்படி விடுதலையா விட்டுட்டா சரியாகாது. ஆனா நீ அவன் மேல கோவப்படாத. நான் உன் நன்மைக்காக தான் சொல்றேன். உன் பின்னாடி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியணும் தான். இந்த பேச்சை கேட்டு மாணவின் கண்கள் ஒரே கோபத்தில் எரிய ஆரம்பிச்சிச்சு. அவன் சீக்கிரமா நடந்து மானசியிடம் வந்தான். அப்போ மானசி சமையல் அறையில சப்பாத்தி செய்கிறா. அவளோட முகம் எதிர்நோக்கி இருந்துச்சு. மறுபக்கம் இருந்த மாணவ் அவளோட முடியை பிடித்து இழுத்து அவளை சமையலிருந்து வெளியே இழுத்து கொண்டு வந்தான். எனக்கு தெரியாம நீ வீட்டை விட்டு போயிருக்க, என்ன தைரியம் உனக்குன்னு ஒரே குரல் கேட்டு அவளை தாக்கினான். மானசி கண்ணீருடன் நான் என் தோழிகளை சந்திக்கதான்னு சொல்றதுக்குள்ள மாணவ் திடீர்னு அவளை தட்டி, ஏன் அனுமதி இல்லாமல் எப்படி போக முடியும்? இந்த வீட்டில் இருக்கணும்னா ஒழுங்காக இருந்தாகணும், இல்லைன்னா கொதிச்சுக்கிட்டே சொல்ல தொடங்கினான். அதே நேரத்தில் அவனோட ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது. அவன் மறந்தே போச்சு அந்த நாள் அவனுக்கு சீக்கிரம் போயிடணும். உடனே அவன் அவளை கொஞ்சம் தள்ளி வீட்டை விட்டு சாப்பிடாம போயிட்டான். மானசி தரையில் விழுந்து உடல் முழுக்க கோபத்தோட காயமாக இருந்தாலும் அவளுடைய மனசுக்குள்ள ஒரே தீ எரிய ஆரம்பிச்சது. இனி நான் என் வாழ்க்கையும் என் மகனின் வாழ்க்கையும் இப்படி அழிக்க விடமாட்டேன்னு முடிவாக எடுத்துக்கிட்டா. அவள் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு அடுத்த வேலைகளை முடிச்சுட்டு பழைய லேப்டாப் எடுத்து வேலைக்கு ஆயத்தமானா. தன்னுடைய சான்றிதழ்களை எல்லாம் எடுத்து ரெஷ்யூமை புதுப்பிக்க ஆரம்பிச்சு விட்டா. இந்த முறை மானசி அவள் வாழ்க்கையை மாற்ற போற ஆர்வத்தோட தனக்கே ஒரு முடிவை எடுத்து விடுறா. மானசி முடிவு பண்ணிட்டா, இனி நான் வேலை பார்க்கணும், என் வாழ்க்கையை சுயமா நடத்தணும். அவளுடைய வீட்டில் இருக்கிற பழைய லேப்டாப் எடுத்து எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தன்னை வேலைக்கு யாராவது தேடுறாங்கன்னு இணையதளத்தில் தேடினான். ஆனால் அவளை பார்த்தா வேலைகள் எல்லாமே அனுபவம் உள்ளவர்களுக்கே மட்டும்னு வேலையை வேண்டியிருந்தாங்க.
மானசிக்கு வேலை அனுபவமே இல்லை. 7 வருஷமா வேலை விட்டு போயிருந்ததால இன்னும் பிரச்சனை. அதுவும் அவன் மனசு பிடிபடலை. சரி, அனுபவம் இல்லைன்னா என்ன, கற்றுக்கலாம்ல. எல்லா வேலைக்கே விண்ணப்பம் அனுப்பணும்னு பல இடங்களில் இமெயிலும் விண்ணப்பங்களும் அனுப்பினான். மாலை நேரத்தில் லேப்டாப்பை பார்த்துக்கிட்டே யாராவது பதில் அனுப்புனாங்களான்னு காத்திருந்தா. அந்த நேரத்தில் கதவுல ஒரு சத்தம் வந்துச்சு. மானசி கதவை திறந்தா. எதிரில் மானவ். அவன் கையில் ஒரு மடிப்பு காகிதம் இருந்தது. மானசி அதை எடுத்து உள்ளே போய் திறந்து பார்த்தா. உடனடி விவாகரத்துன்னு எழுதியிருந்துச்சு. அவள் குரல் நடுங்கி கேட்க, மானவ் சின்ன வெறுப்போட, ஆமாம், இன்னும் உன் வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. அஞ்சு எங்கிட்டே இருப்பான். நீ வேலை செய்ய மாட்ட, அதனால உன்னால் அவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னான். மானசி காகிதத்தை பார்த்துட்டு பக்கத்தில் இருந்த அஞ்சுவின் முகத்தை பார்த்து கண்ணீர் கண்ணை மறைக்கலை. இப்போ நான் ஏதோ தப்பாக முடிவு பண்ணினேன்னா அஞ்சு என் கையிலேருந்து போயிடுவான். நான் ஒழுங்காக ஏதாவது செய்யணும். இப்போவே எதுவும் தவறு விடக்கூடாதுன்னு திடீர்னு மனசு கல் போல பதறாமல் இன்னும் நிலைக்கு வந்தா. அந்த இரவு முழுக்க மானசி தூங்கவே இல்லை. அடுத்து என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா. மறுநாள் காலை நேரத்தில் கயலுக்கு ஃபோன் பண்ணினான். கயல் இனிமேல இந்த வீட்டில் இருக்கவே முடியல. அவள் குரல் நடுங்கிக்கிட்டே அந்த ஒரு வார்த்தையே சொன்னான். கயல் பேசிக்கிட்டே, மானசி என்னாச்சு, நீ ஏன் இப்படி கதறன்னு கேட்டா. மானசி அழுகையோட, மானவ என்கிட்ட இருந்து தலாக் வேணும்னு சொல்லியிருக்கான். அதாவது அவன் என்னையும் அஞ்சையும் பிரிக்கணும். நான் என் குழந்தைய இல்லாமல் வாழவே முடியாது கயல். நீ ஏதாவது ஒரு சின்ன வீடு வாடகைக்கு தேடி கொடுக்க முடியுமான்னு கேட்டா. கயல் உடனே, அதுக்கு ஏன் வாடகை வீடு தேடுற, நீ என் வீட்லேயே வந்து இருக்கலாம்லன்னு சொன்னான். ஆனால் மானசி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு, அது சரியில்லை கயல், என் மாமா வீடும் அவங்க குடும்பமும் இதை பிரச்சனையாக்கி விடுவாங்க. நீதிமன்றத்தில் கூட அதை எதிரியாக உபயோகப்படுத்த வாய்ப்பு இருக்குதுன்னு பதறினா. கயல் அதுக்கு பதில் வாடகைக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டா. சரி மான்சி, உன் வசதிக்கேற்ற வாடகைக்கு ஒரு வீடு கண்டுபிடிச்சி தரேன், நீ கவலைப்படாத. இப்போ நீ தைரியமாக உன் வாழ்க்கையை நிரூபிக்கணும். உன் பையனின் எதிர்காலத்துக்காக நீ முன்னேறணும். நான் உன் பக்கத்தில் இருக்கேன்னு உற்சாகமாக சொன்னான். அந்த நாளிலேயே கயல் ஒரு சின்ன வீடு தேடி கொடுத்தா. அதுக்கு பிறகு மானசி அமைதியாக தன் குழந்தை அஞ்சுக்காகவும் தன்னுடைய பொருட்களுக்காகவும் எல்லாம் ரெடி பண்ணுறா. எல்லா முக்கியமான சாமானையும் எடுத்துக்கிட்டு வச்சிருந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறா. மாலை நேரத்தில் மானவ் வீட்டுக்கு திரும்புகிறான். எப்பவும் போல மானசி தண்ணி கொடுன்னு கூப்பிட்றான். ஆனால் அந்த வீட்டில் யாருமே இல்லை. சமையலறையில் போய் கண்ணை சுளித்து பார்த்தான். வெறிச்சோடிக்கிட்டு இருந்தது. அஞ்சுவின் ரூமில் சென்று பார்த்தான். அதுவும் வெறுமையாக இருந்துச்சு. கடைசியில் அவன் தன் ரூமுக்கு திரும்பும்போது மேசையில் ஒரு கடிதம் இருக்கிறது. அவனை மிரள வைத்தது அந்த கடிதம். அதில் மானசி எழுதியிருந்தது, மானவ், நீ இவ்வளவு ஆண்டுகள் என்னை துன்புறுத்தி வாழ்ந்தாய். என்னாலும் அதை தாங்க முடியவில்லை. நீ என்னை பலவீனமானவளாகவே நினைத்தாய். ஆனால் இனிமே நான் என் மகனோட சேர்ந்து என் வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்க போகிறேன். நீ என்ன செய்யணுன்னாலும் பண்ணிக்கோ. ஆனால் இனிமே நான் உன்னோட இருக்க மாட்டேன். கடிதத்தை படித்த உடனே மானவுக்கு கோபமா, கலக்கமா, ஆச்சரியமா, நெஞ்சுக்குள்ள கலவையான உணர்வுகள். ஆனால் மானசி இப்போ தன்னுடைய வாழ்வுக்கு புதுசாக ஒரு திசை தேட ஆரம்பிச்சிட்டா. மானசியின் கடிதத்தை படித்ததும் கோபத்தில் முழுசாக உடம்பு நடுக்கம் போட்டுட்டு சோஃபாவில் போய் அமர்ந்தான். இந்த விவாகரத்து காகிதம் அவளை மிரட்ட முயற்சிக்காகத்தான் நான் ரெடி பண்ணினேன். ஆனால் இப்போ அவளே என்னை விட்டுட்டு போயிட்டாளேன்னு யோசிச்சான். இரவு பசிக்கு தாங்காம சமையலறை போனான். அங்கே ஒரு தட்டில் சின்ன ஆறி போன தோசை, சட்னி இருந்தது. மானசி இல்லைன்னா இப்படி தான் வாழ்க்கையான்னு மனசுக்குள்ளே வருந்திக்கிட்டே அதை சாப்பிட்டுட்டு தூங்க போனான். அடுத்த நாளும் வீட்டில் எல்லாமே சும்மா நடந்துச்சு. ஆனால் மானவ் மாறி இருந்தான். அவன் பழைய மாதிரி கோபமாக கத்தல. மானசி இல்லாததால் அவன் நொந்துட்டு இருந்தான். அவன் மனசுக்குள்ள தான் வருத்தத்தோட மானசியை திருப்பி வர சொல்லணும்னு யோசிச்சான். இல்லை, நான் ஏன் பணிந்து போகணும்னு நினச்சி போயிட்டான். இப்படியே நாட்கள் ஓட. ஆனால் இந்த மனக்குழப்பத்தால் அவனுக்கு வேலையில் கவனம் இருந்ததில்லை. பணியில் திறமையின்மையால் அவனை வேலையிலிருந்து நீக்கினாங்க. பிறகு நல்ல வேலை எதுவும் கிடைக்காம கடைசியில் சின்ன வேலைக்கு போனான். இதே சமயத்தில் மானசி மகனின் எதிர்காலத்துக்காக தன் வாழ்க்கையை சரி பண்ண முயற்சி பண்ணி அவன் பள்ளி கல்லூரிகளில் வேலைக்கு விண்ணப்பம் அனுப்பினான். ஆனால் எல்லா இடத்துல இருந்தும் மறுபதில் வந்தே இல்லை. அப்போவே கையில் சொன்னான், மானசி, உன்னோட திறமை தான் உனக்கு துணை.
நீ யாரையும் நம்பாம உன்னோட வேறு திட்டத்தை சோஷியல் மீடியாவில் ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம், உன்னால் கண்டிப்பாக முடியும்னு உற்சாகமாக பேசினான். கயலின் இந்த வார்த்தைகள் மானசிக்கு நம்பிக்கை கொடுத்தது. இனி நான் என் வாழ்க்கையை நானே கட்டுப்படுத்துவேன்னு முடிவெடுத்தா. கயல் மானசியிடம் சொன்னா, மானசி, உன்னோட நல்ல திறமை இருக்கு, நீ ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது? உனக்கு கற்றுத்தருவது எப்போதுமே உனக்கு பிடிக்கும்ல. அதுக்கு சோஷியல் மீடியாவில் குழந்தைகள் படிக்க உதவும்படி பாடங்கள் பேசக்கூடிய வீடியோஸ் போடு, உனக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். கயல் போனதுக்கு பிறகு மானசி மனசுலேயே யோசிச்சு, சரியான யோசனை தான், ஆனால் எனக்கு இப்படி வீடியோ போடுறதுக்கான வேலைகள் ஒன்றும் தெரியாதே. அதே நேரம் தன்னம்பிக்கை கொண்டு, பயப்படாத, அவளே நான் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணுறா. அவள் தன்னுடைய ஃபோனில் பல மணி நேரம் வீடியோ எடுப்பதையும் எடிட்டிங் செய்வதையும் கற்றுக்கிட்டு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பயனுள்ள டாபிக்ஸ் தேடி ஆரம்பிக்கிறாள். அடுத்த நாள் கயலோட சேர்ந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தாங்க. கயல் கேமரா செட்டிங்கை ரெடி பண்ணுறா. மானசி பாசத்தோட எளிமையான முறையில் பாடம் நடத்த ஆரம்பிக்கிறா. அவளோட குரல் முழு நம்பிக்கையோட கடினமான விஷயங்களையும் குழந்தைகளுக்கு எளிமையாக புரிய வைக்கிற மாதிரி இருந்துச்சு. முதல் வீடியோ போடும்போது மானசிக்கு பயமாக இருந்தது. யாராவது இதை பார்க்குறாங்களான்னு கயலிடம் கேட்டா. கயல் சிரிச்சுக்கிட்டு, நீ கவலைப்படாத, உன் வேலை நல்லா இருக்குதே, மக்கள் உன்னைய தேடிக்கிட்டு வருவாங்கன்னு சொன்னான். சில நாளில் அந்த வீடியோவுக்கு நல்ல கமெண்ட்ஸும் பாராட்டுகளும் வர ஆரம்பிச்சிச்சு. உங்கள் பாடம் ரொம்ப நன்றாக இருக்குது, இனி அடுத்த பாடத்துக்கு வீடியோ போடுங்கன்னு சிலர் சொன்னாங்க. நீங்கள் எங்கள் பையனின் பயத்தை போக்கிட்டீங்கன்னு சில பேர் நன்றி சொன்னாங்க. இந்த வார்த்தைகள் மானசிக்கு உற்சாகத்தை கொடுத்துச்சு. அவள் தொடர்ந்து வீடியோ செய்ய ஆரம்பித்து எல்லா விஷயத்தையும் ஆராய்ந்து குழந்தைகளுக்கு ஏற்கனவே தெரியாத முறையில் அவற்றை போடுறா. ஒரு மாதத்துலேயே மானசிக்கு ஆயிரக்கணக்கான அன்பளிப்பாளர்கள், ஃபாலோவர்ஸ் கிடைச்சாங்க. அவளுக்கு சோஷியல் மீடியாவில் நல்ல வருமானமும் வந்தது. அவள் ஒரு நல்ல பள்ளியில் சேர்த்து தன்னுடைய கல்வியையும் மேம்படுத்த ஆரம்பித்தா. அதே சமயத்தில் மானசியே இல்லாமல் அவளது புகுந்த வீட்டில் சூழல் மாறி இருந்துச்சு. சமையல் ரூமில் ஜோதி கோபமாக பாத்திரம் சுத்தம் செய்து கொண்டே பேசினாள். எல்லாத்தையும் நான் தான் செய்யணும், இங்கே வேற யார் இருக்கா, எனக்கு ஒத்தாசை யார் இருக்காங்கன்னு புலம்பினான். மாணவ வந்துட்டு இன்னும் காலை உணவு ரெடி ஆகலையான்னு கேட்டதும் ஜோதி கோபத்தோட, எனக்கு என்ன 7 கையா இருக்கு, நான் இங்கே எல்லாருக்கும் வேலை செய்யறதுக்குன்னு கடுப்பாக திருப்பி பதில் கொடுத்தா. மானசியின் இல்லாமை அந்த வீட்டை முழுசா மாற்றி இருந்தது. மானசி இருந்தால் மட்டும் எல்லாம் சரியாக இருந்திருக்கும்னு எல்லாரும் மனசுக்குள்ள வருந்திக்கிட்டே இருந்தாங்க. ஜோதி கோபமாக பேசிக்கிட்டு இருந்தா. நான் என்ன வேலைக்காரியா, எல்லா வேலையும் என்னால் தானே நடக்குதுன்னு கத்தினான். அப்போது அவங்க மாமியார் அவ ரூமில் இருந்த, ஜோதி, மருந்துட்டி எதுவுமே தரலன்னு என்னடா பண்ணுறேன்னு கேட்டாங்க. ஜோதி, நான் செய்ய மாட்டேன், உங்கள் மகன்கிட்ட சொல்லுங்கன்னு சண்டையாக பதில் சொன்னான். அதுக்கு பிறகு அவங்க மாமியார் மானவிட கோபத்தோட, மானவ், நீ ஒன்றும் செய்ய மாட்டியா, மானசியை திருப்பி கூப்பிட்டு வா, இல்லைன்னா இந்த வீடு நாசமாகிடும்னு சொன்னாங்க. மானவ் அதுக்கு பதில், நான் அவளை கூப்பிட மாட்டேன், அவ தான் போயிருக்கா, அவளே திரும்பி வரட்டும், இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவளுக்கு புத்தி வரும்னு சொன்னான். அந்த நேரத்தில் கதவுல மணி அடிக்குது. ஜோதி கதவை திறந்தா. அவ கொஞ்ச நேரத்துக்கு பிறகு, மானவ் வெளியே வா, நீ இந்த பேப்பரை பாருன்னு கத்தினான். மானவ் வெளியே வந்து பேப்பர் எடுத்து பார்த்தான். அது மானசியிடம் இருந்து வந்த விவாகரத்து கடிதம். அதை பார்த்துட்டு மானவ் ஒரு சின்ன அதிர்ச்சியா இருந்தான். மானசி இப்படி பெரிய முடிவா எடுப்பான்னு அவனுக்கு நம்ப முடியல. இது நீதிமன்றத்துக்கு போனது. மானசி நீதிமன்றத்தில் தைரியமாக, என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவோ மனசுக்கும் உடலுக்கும் துன்பம் அனுபவிச்சேன்னு சொன்னான். மானவ் வக்கீல் கேட்குறான், நீ 7 ஆண்டுகள் ஒத்துக்கொண்டே இருந்தே, இப்போதான் உனக்கு பிரச்சனையா? அதுக்கு மானசி பதில் சொல்கிறா, அந்த காலத்தில் நான் அமைதியாக இருந்தது என் பையன் அஞ்சுக்காகத்தான், ஆனால் இப்போது என் பையன் வாழ்க்கையும் என்னுடைய வாழ்வையும் பாதுகாக்க நான் நிற்கிறேன்னு முடிவாக சொல்கிறான். நீதிமன்றத்தில் மானசி தைரியமாக பதில் சொன்னான். நான் என் கல்யாணத்தை காப்பாற்றணும்னு நினச்சி எல்லாம் சகித்தேன், ஆனால் இப்போ என்னால் முடியலை. நான் இந்த முடிவெடுத்ததுக்கு காரணம் என் கணவர், என் மாமா வீட்டு உறவுகள் தான். மானவின் வக்கீல் மானசிக்கு எதிராக, இவ ஒரு நல்ல அம்மாவே இல்லை, தானே வீட்டை விட்டு ஓடியவள், இப்படி ஒரு பெண்ணுக்கு குழந்தை பொறுப்பை எப்படி கொடுக்க முடியும்னு அவன் மேலே பழி போட ஆரம்பிச்சாரு. ஆனால் மானசி
தன்னுடைய நிலையை தைரியமா விளக்கினான். அவளோட மருத்துவ அறிக்கைகளும் அவள் சந்தித்த துன்பங்களை உறுதி செய்யும் ஆதாரங்களையும் நீதிமன்றத்துல காட்டினான். முக்கியமா மகன் அஞ்சுவை நீதிமன்றத்துக்கு அழைத்தார்கள். அவன் மானசியின் கையை பிடிச்சுக்கிட்டு உள்ள வந்தான். ஜட்ஜு அவனை சிரிப்போடு கேட்டார், தங்கம், நீ யாரோட இருக்கணும்னு நினைக்கிற? அஞ்சு பயப்படாம, நான் என் அம்மாவோட இருக்கணும். என் அப்பா என் அம்மாவை அடிக்கிறாரு, அவங்க மேலே கத்துறாரு. என் அம்மா ரொம்ப அழுது கஷ்டப்படுறாங்க. நான் என் அப்பாவோட இருக்கவே மாட்டேன்னு சொன்னான். அஞ்சுவின் வார்த்தைகள் கேட்ட உடனே மானவ் வெக்கமா குனிந்து போனான். இப்போ நான் வழக்கு வெல்லவே முடியாதுன்னு அவனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு. முடிவு சொல்லும் நாள் வர மானசி தனக்கான மாற்றங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டு இருந்தா. அவளுக்கு ஒரு சின்ன வீடு வாங்கி அஞ்சுவோட அந்த வீட்டுக்குள்ள குடி போய் விட்டா. முடிவுக்கு ஒரு நாள் முன்னால மானசிக்கு மானவின் ஃபோன் வந்தது. அவன் ஒரு முறை உன்னை சந்திக்க முடியுமான்னு கேட்டான். மானசி முதல் மறுத்தாலும் அவன் ஒரு கடைசி முறைன்னு சொன்னதுக்கு பிறகு சந்திக்க ஒத்துக்கிட்டா. 15 நிமிடத்தில் மானவ் மானசியின் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வெளியே மானசியின் பேருக்கான நேம் பிளேட் பார்த்ததும் அவன் சற்றே அதிர்ந்தான். இவ இப்போ தனியா எப்படி வாழ்றான்னு அவன் மனசுக்குள்ள யோசிச்சான். மானசி கதவை திறந்து அவனை உள்ளே அழைத்தாள். மானவ் வீட்டை பார்த்ததும் ஆச்சரியமடைந்தான். வீடு சின்னதா இருந்தாலும் எல்லாம் சீரான முறையில ஒழுங்கா இருந்தது. சரி, என்ன பேசணும்னு சொல்லுன்னு மானசி நேரடி கேள்வி கேட்டா. மானவ் சற்றே நிதானமா பேச ஆரம்பிச்சான். மானசி, நான் எனது தவறுகளை புரிந்துக்கிட்டேன். நீ போனதுக்கு பிறகுதான் நீ என் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சது. அம்மா உடம்பு சரியில்லை, ஜோதி தினமும் சண்டை போடுறா. அஞ்சு என்னை பத்தி நீதிமன்றத்துல சொன்னதுக்கு பிறகுதான் என்னையே நான் வெறுக்க ஆரம்பிச்சேன். நான் உன்னோட ரொம்ப மோசமா நடந்தேன். என் தப்பை மன்னிச்சு விட்டு நீ திரும்ப வந்துட முடியுமா? மானசி சீரியஸா? அப்போ உன் வாழ்க்கை எல்லாம் சரியில்லை, அதனால நீ இப்போ என்னையும் அஞ்சையும் திரும்ப நினைக்கிற. அது வரைக்கும் நீ எங்க இருந்தன்னு கேட்டா. மானவ் அவளை பார்த்து, இல்லை மானசி, எனக்கு உண்மையிலே ஏன் தவறுகள் புரிஞ்சிருச்சு. நீயும் அஞ்சுவும் திரும்ப வந்துட்டா நம்ம வாழ்க்கையை புது முறையில் தொடங்கலாம். அஞ்சுவுக்கு அவன் அப்பா தேவையில்லையான்னு கேட்டான். மானசி இதற்கு கடுமையான பதில் சொன்னாள். அஞ்சுவுக்கு அவன் அப்பா தேவைன்னு சரி, ஆனா அவன் ரோல் மாடல் ஒரு நல்ல அப்பா வேணும். பதிலுக்கு கெட்டவனும் அடிக்கிறவனும் அவமானப்படுத்துறவனும் அவனோட ரோல் மாடல் ஆக முடியாது. மானவ் வாக்குறுதி தந்தான். நீ என்னை மன்னிச்சிட்டீன்னா கண்டிப்பா நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சரி செய்ய வச்சிடுவேன். மானசி அதற்கு மன்னிப்பு வாங்கிறது ஒரு தவறு தெரியாம நடந்துக்காக தான். நீ செய்த எல்லாமே தெரிந்துதான் செய்தது. இப்போ என் வாழ்க்கையில உனக்கு இடமே இல்லைன்னு உறுதியா சொன்னான். மானவ் கடைசி முறை அஞ்சுவை பார்த்தான். அவனுக்கு மனசு கனத்து விட்டது. சோகத்தோட அங்கிருந்து வெளியே போயிட்டான். இது மட்டும் இல்ல, இந்த முடிவால மானசி ஒரு பெண்ணுக்கு தன்னம்பிக்கையோட முன்னேறதுக்கான உரிமை இருக்குன்னு மானசி அனைவருக்கும் நிரூபித்தாள். அவள் வாழ்க்கைய புதுசா தொடங்க தைரியமா முடிவெடுத்தாள். நன்றி, சுபம்.